குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கேரளாவின் அன்சல் பகுதியைச் சேர்ந்தவர் ராமபத்ரன், வயது 44. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த INTUC துணைத் தலைவராக பதவி வகித்த இவர் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வாழ்ந்து வந்தார். ஏப்ரல் 2020 ராமபத்ரனின் வீட்டிற்கு வந்த 20 பேர் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தனர். அப்போது அவரது 2 மகள்கள், மனைவி ஆகியோர் கெஞ்சியும் அதை கேட்காமல் ராமபத்ரனை கொலை செய்தனர். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக நடந்த இந்த கொலையில் CPM மூத்த நிர்வாகி பாபு பனிக்கர் உட்பட பலருக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை கேரள போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என கூறி ராமபத்ரனின் மனைவி கேரள ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த CBI சிறப்பு கோர்ட் CPM நிர்வாகி பனிக்கர் உட்பட 14 பேரை குற்றவாளி என அறிவித்தது. இவர்களுக்கான தண்டனை வரும் 30ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது சாட்சிகள் மிரட்டப்பட்டனர். குற்றவாளிகள் யார் என தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என கூறினர். பின் CBI விசாரணையில்தான் உண்மை வெளிவந்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் ராமபத்ரன் கொலை செய்யப்பட்ட விதம் மிக கொடுமையானது, குற்றவாளிகள் மீது எவ்வித கருணையும் காட்ட முடியாது என கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளா மற்றும் தமிழகத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளிடையே நிலவும் முரண்பட்ட உறவு குறித்து தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது: கேரளாவில் கொலைகார கம்யூனிஸ்டுகள், தமிழகத்தில் கட்டித் தழுவும் காம்ரேடுகள், மார்க்சிஸ்டுகளின் இரட்டை முகத்தை பாருங்கள். காங்கிரஸ் கட்சியின் INTUC துணைத் தலைவர் ராமபத்ரன் தன் குடும்பத்தோடு இரவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது மார்க்சிஸ்ட் பிரமுகர்கள் 20 பேர் வீடு புகுந்து அவரை வெட்டிச் சாய்த்தனர். அப்பாவை விட்டுவிடுங்கள் என அவரின் 2 பெண் குழந்தைகளும் கதறி அழுதுள்ளனர். இவ்வளவு கொடூரமான செயலை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இது அரிதிலும் அரிதான கொடூர கொலை என குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கில் CPM முன்னாள் அமைச்சர் மெர்சி குட்டியின் PA மார்க்சனும் கம்யூனிஸ்ட் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் குற்றவாளிகள் என தீர்ப்பாகியுள்ளது. 126 சாட்சிகள் அத்தனை பேரும் கோர்ட்டில் பல்டி அடித்திருக்கின்றனர். DSP விசாரணையின் போது கூட குற்றவாளிகளை அடையாளம் காட்ட மறுத்துள்ளனர். அரசாங்க தரப்பு அந்தர் பெல்டி அடித்த கொடூரம் நடந்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கூட்டணி, பிற மாநிலங்களிலும் இண்டி கூட்டணியில் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளன. இப்படி ஒரு கொடூர கொலையை செய்துவிட்டு கூட்டணி அமைத்து எப்படித்தான் முகம் பார்த்து பேசுகிறார்களோ என்று புரியவில்லை. ஆம், அரசியலில் புரியாத பல புதிர்கள் உண்டு. அவற்றில் இதுபோன்று சில. இதற்கு மக்களின் தீர்ப்பே பதில் சொல்லும் என SR சேகர் குறிப்பிட்டுள்ளார்.